சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் நடித்த புஷ்பா 2 படம் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆனது. ஹைதராபாத்தில் இருக்கும் சந்தியா தியேட்டரில் டிசம்பர் 4ஆம் தேதி இரவு பிரீமியர் காட்சியை பார்க்க ரசிகர்கள் குவிந்தார்கள். அப்பொழுது அங்கு அல்லு அர்ஜுன் தன் மனைவி ஸ்னேகா ரெட்டி மற்றும் ராஷ்மிகாவுடன் வந்தார். அல்லு அர்ஜுனை பார்க்கும் ஆசையில் ரசிகர்கள் முந்தியடிக்கவே அங்கு கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இரவு 10 மணி அளவில் இது நடந்தது. கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தடியடி நடத்தினார்கள். அப்பொழுது தியேட்டர் வாசல் நின்று கொண்டிருந்த ஒரு குடும்பம் கூட்ட நெரிசலில் சிக்கியது. இதில் அப்பா பாஸ்கர், மகள் ஆகியோருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. அம்மா ரேவதிக்கும் மகனுக்கும் படுகாயம் ஏற்பட்டது. இதையடுத்து ரேவதி மற்றும் அவரின் மகனை உடனே அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு ரேவதியை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். ரேவதியின் மகனுக்கு தொடர்ந்து தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. ரேவதி மற்றும் அவரின் மகனை மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் வீடியோ வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக சிக்கடப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அல்லு அர்ஜுன், அவரது பாதுகாவலர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட திரையரங்கத்தின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக இனிமேல் வரும் காலங்களில் எந்த படத்துக்கும் சிறப்பு காட்சிக்கு அனுமதி இல்லை என தெலுங்கானா அரசும் அறிவித்தது. அதைத் தொடர்ந்து தியேட்டரின் உரிமையாளர், மேனேஜர் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அல்லு அர்ஜுன் மீதும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் தன் மீதான வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என கோரி நீதிமன்றத்தை அணுகியுள்ளார் அல்லு அர்ஜுன். இந்த நிலையில் நடிகர் அல்லு அர்ஜுனை அவரது வீட்டில் வைத்து காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். முன் அனுமதியின்றி கூடுதல், பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தொடர்ந்து அவரை அவரது இல்லத்தில் வைத்தே கைது செய்த நிலையில் லிப்ட் மூலம் கீழ்த்தளத்துக்கு அழைத்து வந்து காரில் அழைத்துச் சென்றனர். தற்போது அவர் உஸ்மானியா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் விரைவில் அவர் ரிமாண்ட் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. முன்னதாக ரேவதியின் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து வீடியோ வெளியிட்டார் அல்லு அர்ஜுன். ரேவதியின் குடும்பத்தாருக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு கொடுப்பதாகவும் அறிவித்தார். மேலும் ரேவதியின் மகனின் மருத்துவ செலவையும் ஏற்றார் அல்லு அர்ஜுன். படம் பார்க்க வரும்போது அனைவரையும் ஜாக்கிரதையாக இருக்குமாறும் பத்திரமாக வீடு திரும்புமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் அல்லு அர்ஜுன் கைதாகி இருப்பதால் அவரின் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புஷ்பா 2 படம் ரிலீஸ் ஆன 6 நாட்களில் உலக அளவில் ரூபாய் 1000 கோடி வசூல் சாதனை செய்திருக்கும் இந்த நேரத்தில் கைது விவகாரத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முன்னதாக படத்தின் வெற்றி விழா மும்பையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அல்லு அர்ஜுன், இந்த 1000 கோடி வசூல் எல்லாம் அன்பின் வெளிப்பாடுதான். நம்பர்கள் தற்காலிகமானது. ஆனால் இந்த வசூல் செய்வதற்கு காரணமாக இருந்த என் ரசிகர்கள் தான் நிரந்தரமானவர்கள். புஷ்பா 2 படத்தை மிக விரைவில் மற்றொரு படம் முறியடிக்க வேண்டும். அதுதான் சினிமாவின் வளர்ச்சி என்று கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் இந்திய படங்கள் எதுவும் செய்யாத சாதனையை படைத்துள்ளது. வெளியான 5 நாட்களில் படம் சுமார் 1000 கோடி வசூலை தாண்டி சென்று கொண்டுள்ளது. இந்த படத்திற்காக அவருக்கு ரூபாய் 300 கோடி சம்பளம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அவரது நிகர சொத்து மதிப்பு ரூபாய் 460 கோடி என செய்தி ஊடகங்களில் கூறப்பட்டுள்ளன. அவருக்கு சொந்தமாக தனியார் ஜெட் விமானம் உள்ளது. பல சொத்துக்களுக்கு உரிமையாளராக இருக்கிறார் மற்றும் பெங்களூருவில் ஒரு மாளிகையில் தனது குடும்பத்துடன் இருக்கிறார். ஹைதராபாத் நகரின் மையத்தில் செல்வ செழிப்பான ஜூப்ளி ஹில்ஸில் அல்லு அர்ஜுன் சுமார் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான பங்களாவை வைத்திருக்கிறார். 2015இல் இவர் மும்பையிலும் 2 BHK பிளாட் வாங்கியுள்ளார். சினிமா மட்டுமின்றி அவர் பிசினஸும் செய்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க விளையாட்டு பார் மற்றும் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள ஒரு உணவக உரிமையை வைத்திருக்கிறார். மேலும் சில பிராண்டுகளுக்கு பிராண்ட் அம்பாசிடராக இருப்பதால் அதற்கு ரூபாய் 6 கோடி முதல் 7 கோடி வரை சம்பளமாகவும் பெறுகிறார் என கூறப்படுகிறது. குறிப்பாக அவரது ஆண்டு வருமானம் சுமார் ரூபாய் 900 கோடி எனவும் தகவல் உள்ளன. திரைப்பட தயாரிப்பு மற்றும் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள கீதா ஆர்ட்ஸ் நிறுவனத்தை அல்லு குடும்பத்தினர் வைத்துள்ளனர். 2022இல் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் அல்லு ஸ்டுடியோவை 10 ஏக்கர் பரப்பளவில் தொடங்கினார். ஜூன் 2023இல் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத்தில் உள்ள அமீர்பேட்டையின் AAA சினிமாஸ் என்ற சமகால சினிமாவை திறந்து தனது வணிகத்துறையை விரிவுபடுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.